இது நன்றி அறிவிப்பு மாநாடு. ஏன் தமிழ் புலிகள் நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்துகிறது? இடஒதுக்கீட்டு எதிர்ப்பாளர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற போது, போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற போது, சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்து கொண்டிருக்கிற போது தமிழ் புலிகள் போராடாமல் நாகை திருவள்ளுவன் அமைதி காக்கிறார். இடஒதுக்கீட்டு எதிர்ப்பாளர்களோடு நல்லிணக்கமாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் போராட்டம் செய்யாமல் மாநாடு நடத்துகிறார் என்று பெட்டி கேஸ் வாங்குவதற்கு கூட அஞ்சுகிறக்கும் ஒரு புறம், பெட்டி கேஸ் கூட வாங்குவதற்கு அச்சப்படுகிற அஞ்சுகிற கும்பல் அற்பர்கள் கட்சியை, தலைவரை இவர் போராட்டம் நடத்தாமல் மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம். இன்னொரு இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு என்பது ஒட்டுமொத்த தலித்துகளுக்கும் ஆபத்து. அச்சப்படுகிறார். அம்பேத்கருடைய பேரன் அச்சப்படுகிறார். அம்பேத்கரின் பேரனே அச்சப்படுகிறாராம். பிரகாஷ் அம்பேத்கர் அம்பேத்கரின் பேரன் என்று சொன்னால் நாகை திருவள்ளுவன் யார் என்று நாங்கள் கேட்கிறோம். இடஒதுக்கீட்டை, சமூக நீதியை எதிர்க்கிற பிரகாஷ் அம்பேத்கர் அம்பேத்கர் பேரன் என்று சொன்னால் சமூக நீதியை பாதுகாக்கிற போராடுகிற தமிழ் புலிகள் தான், நாகை திருவள்ளுவன் தான் உண்மையான புரட்சியாளர் அம்பேத்கரின் பேரன் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, சிராஜ் பாஸ் ஏன் அச்சப்படுகிறார்? பாரதிய ஜனதாவோடு, ஆர்எஸ்எஸ் கும்பலோடு அவர்கள் மீண்டும் வருவதற்கு உதவியாக இருந்த சிராஜ் பாஸ்வானும் அத்வாலேவும் இடஒதுக்கீடை பற்றி கவலைப்படுகிறாராம். என்ன வேடிக்கை! போராடவில்லை அவதூறு. ஏன் இந்த மாநாடு என்று சொன்னால், இந்த இடஒதுக்கீடு என்பது உள் இடஒதுக்கீடு முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரில் வழங்கிய இடஒதுக்கீடு என்பது அகில இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற ஒரு சமூக நீதி பங்கீடு என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடஒதுக்கீட்டுக்காக எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஊர்வலங்கள், எத்தனையோ தடியடிகள், எத்தனையோ சிறைச்சாலைகள், குண்டர் தடுப்பு சட்டங்களை சந்தித்த இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி. எத்தனையோ போராட்டங்கள் நடத்திய கட்சி தமிழ் புலிகள் கட்சி. ஆனால் போராட்டம் நடத்துவதற்கு நமக்கு வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்டோர் ஒற்றுமை சிதைந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். எண்ணிக்கை பல குறைந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை பார்த்து கேட்கிறோம், கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே பட்டியல் சமூகத்தை விட்டு வெளியேறும் என்கிற சொல்லுகிற சமூக தலைவர்களை பார்த்து இவர்கள் ஏன் பேசவில்லை? இங்கே நீங்கள் பட்டியலை விட்டு வெளியேறினால் தாழ்த்தப்பட்டோருடைய எண்ணிக்கை குறைந்து கனவு சிதைந்துவிடும் என்று இங்கே அறிவாக பேசுகிறவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்களே, இவர்களெல்லாம் ஏன் வாய் திறக்கவில்லை? 10 ஆண்டுகளாக உள் இடஒதுக்கீடு எதிர்ப்பாளர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களே, நீங்கள் போகிற போக்கில் தட்டிவிடுவதற்கு நாங்கள் பழைய அருந்ததியர் சங்கம் அல்ல, தமிழ் புலிகள் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சும்மா போற போக்கில் எங்களை பழைய தலைவர்கள் மாதிரி யாரும் பார்த்துடக்கூடாது. எங்களுடைய பழைய தலைவர் அண்ணன் கல்யாண சுந்தரத்தை பார்க்குற மாதிரி, எங்களுடைய அண்ணன் ஜக்கையனை பார்க்குற மாதிரி, எங்களுடைய ஐயா அதிகமான பார்க்குற மாதிரி நாகை திருவள்ளுவனை யாராவது பார்க்க நினைத்தால் தர்க்க பதிலடி கொடுப்போம். யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அன்னை இடஒதுக்கீட 2ஆம் தேதி வரவேற்று எக்ஸ்தலத்தில் பதிவிடுறாரு. மாநில உரிமையை வரவேற்கிறேன், மாநிலங்களுக்கு அதிகாரம் என்கிற அந்த உரிமையை வரவேற்கிறேன், தீர்ப்பை வரவேற்கிறேன் சொல்லுகிறார். அவருக்கு பக்கத்திலே இருக்கிற பொதுச் செயலாளர் சொல்லுகிறார்,
மாநில அதிகாரம் என்பது ஆபத்தானது. மாநிலங்களுக்கான அதிகாரத்தை வழங்கக்கூடாது. இந்த உள்ளிடஒதுக்கீடு தீர்ப்பு என்று சொல்கிறார். உங்கள் பக்கத்தில் இருப்பவர் தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லை இல்லை, அந்த சீராய்வு மனுவில் நாங்கள் தமிழ்நாடு என்ற வார்த்தையை பதிவு செய்யவில்லை, அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு என்ற வார்த்தையை பதிவு செய்யவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிறது உங்களிடத்தில் மாறுபட்ட கருத்து அந்த இடத்திலே பதிவு வருகிறது. நீங்கள் ஒருவர் பேசிக் கொள்ளவில்லையா அல்லது எங்களை கோபம் செய்கிறீர்களா? இந்த இடஒதுக்கீடு என்பது தமிழ் புலிகள் கட்சி மிக எச்சரிக்கையோடு இந்த பிரச்சனையை அணுகுகிறது, மிக பொறுப்புணர்வு. அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடை எப்படி பாதுகாக்க வேண்டுமோ, அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடை எப்படி பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழ் புலிகள் கட்சிக்கு இருக்கிறதோ, அதே போன்று அகில இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்டவருடைய ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டிய கடமை நாகை திருவள்ளுவருக்கும் தமிழ் புலிகள் கட்சிக்கும் இருக்கிற எச்சரிக்கையோடு இந்த பிரச்சனையை நாங்களும் போராட்டம் நடத்தியவர்கள் தான். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க செய்தவர்கள் தான். ஆனாலும் பொறுமையாக ஒவ்வொரு பிரச்சனையும் எதிர்கொள்கிறோம் என்று சொன்னால் இதில் தாழ்த்தப்பட்டவருடைய நல்லிணக்கம் சிதைந்து விடக்கூடாது என்று எச்சரிக்கையோடு இந்த பிரச்சனையை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் முத்தமிழறிஞர் இந்த இடஒதுக்கீட்டிற்காக நான் எங்களுடைய 40 ஆண்டு கால போராட்டத்தை அங்கீகரித்து ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகத்தை கைதூக்கிவிடும் என்கிற அந்த நல்ல நோக்கத்தோடு இந்த விளிம்புநிலை சமூகத்திற்கு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் உள்ளிடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சில கருத்துக்களை மட்டும் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. இந்தியாவிலே அது தாழ்த்தப்பட்டோர் இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, திரட்டப்பட்ட சாதிகள் தான் அந்த இடஒதுக்கீட்டு பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலே நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து அதற்கு முன்பு இருந்து எந்த சாதி திரட்டப்பட்டிருக்கிறதோ, எந்த சமூகம் திரட்டப்பட்டிருக்கிறதோ, அந்த திரட்டப்பட்ட சமூகங்கள் தான் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி அல்லது தாழ்த்தப்பட்டோர் இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, அந்த சமூகங்கள் தான் திரட்டப்பட்ட சமூகங்கள் தான் இன்றைக்கு இடஒதுக்கீடு பயன்களை முந்திக் கொண்டு அபகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் திரட்டப்படாத சமூகங்கள், பஞ்சாபிலே வால்மீகி, ஆந்திராவிலே மாதிகா, தமிழ்நாட்டிலே அருந்ததியர், குதிரை வண்ணார் போன்ற திரட்டப்படாத சமூகங்கள் இடஒதுக்கீட்டிலே ஒரு பலனையும் பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. நாம இன்றைக்கு தலைவர் ஒரு அறிவிப்பு செய்தால் உடனடியாக 2000 பேர் கூடி விடுகிறோம். திரட்டப்படாத குதிரை வண்ணார் சமூகம் என்கிற ஒரு சமூகம் இருக்கிறது. அந்த சமூகத்திற்கும் தமிழ் புலிகள் தான் சமூக நீதியை பேசுகிறது, இடஒதுக்கீடு உரிமையை பேசுகிறது. நாகை திருவள்ளுவன் தான் பேசுகிறார் தோழர்களே. ஆக எச்சரிக்கையாக போராடி கொண்டிருக்கிறோம். சாதி சங்கம் நடத்துவதற்கு நாகை திருவள்ளுவன் தேவையில்லை. இது தமிழ் தேசிய ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள், ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்காக போராடுகிற இயக்கம். எண்ணி பாருங்கள், எச்சரிக்கையோடு நாம் பயணிக்க வேண்டும். தமிழ் புலிகள் கட்சியை சில அற்பர்கள் சாதிய ஓட்டத்திற்குள் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சிக்க வைக்க துடிக்கிறார்கள். ஒருபுறம் நாகை திருவள்ளுவனும் அண்ணன் திருமாவளவனும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ள வேண்டும், முட்டிக்கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்காரன் விரும்புகிறானோ இல்லையோ, RSS காரன் விரும்புகிறானோ இல்லையோ, அருந்ததியர் இயக்கங்கள் சிலரும் பறையர் இயக்கங்கள் சிலரும் விரும்புகிறார்கள். இது இவர்களுக்கு பின்னால் சங் பரிவார கும்பல் இருக்கிறது என்பதை எச்சரிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். இந்த இடஒதுக்கீடை நாம் எப்படி பாதுகாக்கிற இதே வேளையிலே ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களுடைய ஒற்றுமையும் பாதுகாத்துக் கொண்டேதான் இந்த இடஒதுக்கீட்டு உரிமையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, புலிகளின் காடுகளாய் சேரிகள் மாறும், அன்று பூர்வீக குடிகளின் புலம்பல் தீரும் தீரும் என்று சொல்லி,
இடஒதுக்கீடு எதிர்ப்பாளர்களே, நீங்கள் போகிற போக்கில் தட்டி விடுவதற்கு நாங்கள் பழைய சங்கங்கள் அல்ல, அருந்ததியர் பழைய ஜாதி சங்கங்கள் அல்ல, தமிழ் புலிகள் என்பதை இந்த இடத்துல மீண்டும் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.